மாணவர்களை வரவேற்கிறோம். இந்த தலைப்பில் ஷீல்டட் மெட்டல் ஆர்க் வெல்டிங் SMAW மூலம் ஃபிளாட் பொசிஷனில் உள்ள 3mm தடிமன் கொண்ட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஷீட் மேல் உள்ள ஸ்கொயர் பட் ஜாயிண்டை அனலைஸ் செய்து கன்ஸ்ட்ரக்ட் செய்வது பற்றி கற்றுக்கொள்வோம். குறிக்கோள்கள்: இந்த பயிற்சியின் முடிவில் உங்களால் எலக்ட்ரோடின் பொலாரிட்டியை தேர்ந்தெடுத்து கரண்டை அமைக்கவும், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஷீட்ஸை அமைத்து டேக் செய்யவும், வெல்டை சிங்கிள் பாஸில் முடிக்கவும், வெல்டை சுத்தம் செய்து பரிசோதிக்கவும் கற்றுக்கொள்ள முடியும். வெல்டிங் செயல்முறைக்கு தேவையான கருவிகளை பார்ப்போம். ஸ்டீல் ரூல், ஸ்கிரைபர், ball peen hammer, hacksaw frame with blade, flat file, bench vise, tri-square, chipping hammer, stainless steel wire brush, safety clothing, gloves, PPE kit, SS plate of 3mm thickness, copper coated SS electrode, SMAW welding machine. இப்போது ப்ரீ வெல்டிங் ப்ரிப்பரேஷன்ஸை பற்றி பார்க்கலாம். விவரக்குறிப்பின்படி SS ஷீட் 150ஐ 50 முதல் 3 mm வரை வெட்டவும். ஃபைலிங் மூலம் ஸ்கொயர் எட்ஜஸை தயாரிக்கவும். விளிம்புகளில் உள்ள துளைகளை அகற்றி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வயர் பிரஷால் விளிம்புகளை சுத்தம் செய்யுங்கள். 3.15 mm டயா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் எலக்ட்ரோடை எடுத்துக்கொள்ளவும். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஷீட்டை சம இடைவெளியில் டேக் வெல்ட் செய்யுங்கள். குறைபாடுகள் உள்ளதா என்று டேக் வெல்டை பரிசோதிக்கவும். இப்போது வெல்டிங் செய்வதற்கான செயல்முறையை பார்ப்போம். டேக் வெல்ட் செய்யப்பட்ட 3mm ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஷீட்ஸை வெல்டிங் டேபிளில் வைக்கவும். சிதைவு மற்றும் நெளிவு ஆகியவற்றை குறைக்க ஜாயிண்ட்டுக்கு அருகில் உள்ள ஷீட்டுகளை இறுக்கவும். உலோக மேற்பரப்பு சேதமடைவதை தடுக்க ஷீட்டின் பளபளப்பான பக்கத்தை கீழே வைக்க வேண்டும். வேலையின் அதிக வெப்பத்தை குறைக்க மின்னோட்டத்தை முடிந்தவரை குறைவாக வைத்திருங்கள். ஜாயிண்டின் இடது பக்கத்தில் வெல்டிங் செய்ய தொடங்குங்கள் மற்றும் ஒரு குறுகிய வளைவை பராமரிக்கவும். எலக்ட்ரோடை வீவ் செய்ய வேண்டாம். எலக்ட்ரோடின் கோணம் வெல்டிங் திசையில் 70 டிகிரி முதல் 80 டிகிரி வரை இருக்க வேண்டும். ஷீட்டின் விளிம்புகள் அதிக வெப்பமடைவதை தவிர்க்க சீரான வெல்டிங் வேகத்தை பராமரிக்கவும். பிளேட்டின் வலது முனையில் வெல்டிங்கை முடிக்கவும். டீஸ்லாக் செய்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வயர் பிரஷ் வைத்து நன்றாக சுத்தம் செய்யவும். வெல்டில் ஏதேனும் மேற்பரப்பு குறைபாடுகள் உள்ளதா என்று பரிசோதிக்கவும். இப்போது முக்கியமான விஷயங்களை பார்ப்போம். சீரான அகலத்தை பரிசோதித்து வெல்டை பரிசோதிக்கவும். வெல்டின் தோற்றம் மென்மையாகவும் கூட அதிர்வுகளுடன் இருக்கும்படி பார்க்கவும். வெல்டின் முகம் சற்று கான்வெக்ஸ் ஆக இருக்கும்படி பார்க்கவும். வெல்ட் பீட்ஸின் விளிம்புகள் நல்ல இணைவுடனும் ஒன்றுடன் ஒன்று சேராமல் மற்றும் குறையாதபடி சரிபாருங்கள். சுற்றியுள்ள தட்டு மேற்பரப்பு ஸ்பேட்டர் மற்றும் ஆர்க் ஸ்ட்ரைக் இல்லாமல் இருக்க வேண்டும். குறைகளை இப்போது பார்ப்போம். அண்டர்கட். burnout.
excess reinforcement. Uneven weld bead. இந்த தலைப்பில் நீங்கள் ஷீட்டை வெட்டி தயார் செய்யவும், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஷீட்ஸை அமைத்து டேக் செய்யவும், வெல்டிங்கை சிங்கிள் பாஸில் முடிக்கவும், வெல்டை சுத்தம் செய்து சரிபார்க்கவும் கற்றுக்கொண்டீர்கள். நன்றி மாணவர்களே, அடுத்த வகுப்பில் சந்திப்போம்.